தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸ் வந்து பார்க்கலாம். என்னன்னா, நம்ம வந்து அவசரமாக வெளியே கிளம்புற நேரத்தில் நெயில் பாலிஷ் வந்து கையில் போடலாம் அப்படின்னு நினைப்போம். கையில் பார்த்தா பாதி இருக்கும், இருக்காது. அந்த நேரத்தில் நெயில் பாலிஷ் ரிமூவர் சப்போஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டியோட்ரண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுறது அதுவே நமக்கு போதும். ஒரு சின்ன துணி மட்டும் போதும். இல்லைன்னா நீங்கள் இது வந்து டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி இதை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன துணி, ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கையில் டைரெக்டாக பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து இந்த நெயில் பாலிஷை வந்து நம்ம வந்து இது மேலே வச்சுக்கிட்டு இப்படி தொடச்சிட்டா போதும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரே அடியாக எல்லாமே வராது. இப்போ வந்து பாதி வந்திருக்கு, இன்னும் வந்து அந்த விரலில் வந்து இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கூட இன்னுமே இந்த பாடி ஸ்ப்ரே நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த கையில் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிக்கலாம். நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறது மாதிரி தான். அந்த ரிமூவர் வச்சு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். நம்ம போட்டுக்கிற அந்த கோட்டை பொறுத்து அந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து சிங்கிள் கோட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். டபுள் கோட் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். பாருங்கள், ஓரளவுக்கு போயிடுச்சு. இந்த சைடில் மட்டும்தான் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஏன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பாடி ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம். நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து சில நேரங்களில் நம்மகிட்ட காலியாக போயிடும். அதனால இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சா போதும். ஏதாவது ஒரு வேஸ்ட்டு துணி உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல துணியில் வைக்க வேண்டாம். சிங்கிள் கோட்னா சீக்கிரமாக வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நார்மலாக நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து யூஸ் பண்ண டைமில் எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைமில் இதுவும் வந்து ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், வந்து போயிடுச்சு. நெயில் பாலிஷ் வந்து மற்ற விரலெல்லாம் இருக்குது, இதில் மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். க்ளீனாக வந்து போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.